திருப்பாவை பாசுரம் 13. புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிபோய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரிக் கண்ணினாய் குள்ளக் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளிக் கிடத்தையோ பாவாய் நீ நன்னாள் கள்ளம் தவிர்த்துக் கலந்தேலோர் எம்பாவாய். பொருள்: நம் பெருமாள் பறவை வடிவாக வந்த பகாசூரனின் வாயைப் பிளந்து அவனைக் கொன்றவர். மைதிலியைக் கவர்ந்த பொல்லா இராவணனின் 10 தலைகளையும் கிள்ளி அவனை அழித்தவருமான அந்தப் பரந்தாமனின் வீரப் புகழைப் பாடிக் கொண்டு பாவைமார்களாகிய நம் தோழிகள் அனைவரும் நோன்பு நோற்கும் இடத்திற்குச் சென்று விட்டனர். விடிவெள்ளி தோன்றிவிட்டது. வியாழன் மறைந்து விட்டது. விடியலை அறிவிக்க பறவைகள் கூவுகின்றன. மலர் போன்ற அழகிய கண்களைக் கொண்ட பெண்ணே, நீ இன்னும் படுக்கையில் கிடக்கின்றாயே? இந்த நல்ல நாளில் உன்னுடைய கள்ளத்தனத்தை விட்டுவிட்டு எங்களுடன் கலந்து குளிரக் குளிரப் பொய்கையில் மார்கழி நீராட எழுந்து வாடி என் கண்ணே. விளக்கம்: இந்தப் பாசுரத்தில் தூக்கம் ஒரு திருட்டுத்தனம் என்கிறாள் ஆண்டாள். பொருளைத் திருடினால் மட்டும் திருட்டல்ல, நேரத்தை வீணடிப்பதும் ஒரு வகையில் திருட்டுத்தான். அதிலும் பகவானை நினைக்காத ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நாமே செய்யும் திருட்டுத்தான். வயதான பிறகு திருப்பாவையைப் படிக்கலாமே என நினைக்கக்கூடாது. அப்போது வாய் உளற ஆரம்பிக்கும். சில நேரங்களில் பாட முடியாமலே போய்விடும். இந்தப் பாடல் வெளியாகும் பத்திரிகை பிடிக்க முடியாமல் கைகள் நடுங்கும். அப்போது பகவானை நினைத்து என்ன பயன்? இளமையிலேயே பகவானின் திருநாமங்களைச் சொல்லி அவனது திருக்கதையைப் படித்தால் செல்வங்கள் நம்மைத் தேடி வராதோ? நான் கூறிய செல்வங்கள் பக்தி செல்வங்கள், அருட்செல்வங்கள்.